யாருக்காக செலவு பண்ணுறோம், எதுக்காக செலவு பண்ணுறோம்? ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தார். அவரோட கடைசி தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அவள் என்னோட ஸ்கூல் மேட்டு தான். அதனால் ரொம்ப நாள் கழித்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ பேசும்போது நிறைய விஷயங்கள் அவள் நம்மக்கிட்ட சொன்னாள். ஒவ்வொரு விஷயத்தை கேட்கும்போதும் ஒவ்வொருத்தருக்கு மனசில் எவ்வளோ ஆதங்கங்கள், எவ்வளவு வருத்தங்கள், எவ்வளவு கோபங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. என்னன்னா அவங்க வீட்டில் உள்ள கடைசி தங்கச்சி இப்போ தான் ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆகிடுச்சு. ஒரு மாதம்னா இப்போ தான் ஒரு 15 நாளுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிடுச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் அவனை மீட் பண்ணேன். அப்போ அவன் பத்திரிக்கை கொண்டு வந்துட்டு கடைசியாக தான் வந்தான். லாஸ்ட்டில் காலையில் மொத்தம் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன். டீ சாப்பிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நான் அந்த பத்திரிக்கையை பார்த்தேன். அந்த பத்திரிக்கை கொஞ்சம் கிராண்டாக இருந்துச்சு. அப்போ பத்திரிக்கையை பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்போது கேட்குற மாதிரி, என்னடா மச்சான் பத்திரிக்கையில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவன் உடனே அடுத்த செகண்டு, அதை ஏன்டா கேட்குற, அதை என்னத்தை சொல்கிறது, எப்படி சொல்கிறதுனே தெரில அப்படின்னா. ஏன்டா இப்படி சொல்கிற அப்படின்னதுக்கு அவன் சொன்ன கருத்துக்கள் ஃபஸ்ட்லேருந்தே ஆரம்பித்தான். என் கல்யாணத்துக்கு நான் ஒரு பத்திரிக்கைக்கு 2 ரூபா 3 ரூபா தான் செலவாச்சு. ஆனால் இந்த பத்திரிக்கை 55 ரூபா ரேட்டு சொல்லி 47 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. டிஸ்கவுண்ட்டு போக 47 ரூபாய்க்கு கொடுத்தாங்க அப்படின்னு. என்கிட்ட ஏன்டா, பொதுவாக நம்ம ஊர்லேயே நம்ம இடத்துல எல்லாம் அந்த பெருசாக கிராண்டாக எல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. பத்திரிக்கை ஒரு மீடியமாக நார்மலாக இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் நீ ஏன் இவ்வளவு காஸ்ட்லியாக இந்த பத்திரிக்கையை சூஸ் பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு, அதை ஏன் கேட்குற, நமக்கு என்னோட கல்யாணத்துக்கு, என்னோட இன்னும் 2 தங்கச்சிகள் ஒரு அக்காவோட கல்யாணத்துக்கு நாங்களாக போய் ஒரு பத்திரிக்கை செலக்ட் பண்ணோம், பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணோம், நம்ம சொந்த பந்தங்களுக்கு கொடுத்தோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. பத்திரிக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு மாமனார் மாமியாரெல்லாம் கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கு. அதாவது பையனோட அப்பா அம்மா பையன் எல்லாம் வராங்க. அப்போ அவங்க கொஞ்சம் அவங்களோட வசதிக்கு ஏற்ப ஒரு 30 ரூபா 35 ரூபா 40 ரூபா ரேஞ்சில் பத்திரிக்கை பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு அவங்கள பார்த்த உடனே ஒரு ஆசை வந்துடுது, அவங்களோட நம்மளும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும், அவங்க ரேஞ்சுக்காவது பண்ணணும், அவங்க லெவலுக்காவது நம்ம போனோம், அப்போ தான் நமக்கு ஒரு மரியாதை இருக்கும், அப்போ தான் நான் போகிற வீட்டில் புகுந்த வீட்டில் எனக்கு ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை செலக்ட் பண்ண போன இடத்துல சண்டை போடுறாங்க. என்ன பண்ணுறது, 1000 பத்திரிக்கை 50,000 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னா. நான் எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் இப்போ கிராண்டாக தானடா பண்ணுறாங்க, ஆனால் பத்திரிக்கையில் இவ்வளோ கிராண்டு தேவையா அப்படின்னு திரும்ப நான் அவன்கிட்ட கேட்டேன். தேவையில்லை தான், நான் தான் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன், எவ்வளோ கெஞ்சி பார்க்குறேன், ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க. கடைசி தங்கச்சி, நம்ம ஏதாவது சொல்லி நாளைக்கு அதை ஒரு பிரச்சனை ஆக்குவாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குடா மச்சான். அதனால தான் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கடன் வாங்குகிறோம், அந்த கடனில் இதுவும் ஒரு பெரிய கடனாக இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 பத்திரிக்கை கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்கு அடித்தான் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு கடைசியில் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். கடைசியில் அவள் இன்னொன்று சொன்னான். என்னோட கல்யாணத்துக்கு உனக்கு நான் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் தான் போட்டேன், ஆனால் நீ வந்த ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒருத்தன் வரணும்னு அவன் மனசில் முடிவு பண்ணிட்டான்னா, நம்ம 1 ரூபா பத்திரிக்கை வச்சாலும் வருவான், நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் வருவான், இல்லை சும்மா போகிற வழியில் கூப்பிட்டாலும் வருவான். 50 ரூபா பத்திரிக்கை நம்ம வைக்கிறோன்னு சொல்லிட்டு, ஐயோ அவன் 50 ரூபாய்க்கு பத்திரிக்கை வச்சிருக்கான் அதனால் கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டு எவனும் வரமாட்டான். நமக்கு உண்டான சொந்தங்கள், நமக்கு வரணும்னு இருக்க நண்பர்கள் நம்ம பத்திரிக்கையே வைக்காட்டாலும் கூப்பிட்டாலே வருவாங்க. 50 ரூபா பத்திரிக்கை கொடுத்தாலும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் கண்டிப்பாக வரமாட்டான், அவன் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவான். ஸோ இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு எனக்கும் புரியுது, ஆனால் இன்னைக்கு உள்ள இளைய தலைமுறைக்கு சொல்லி புரிய வைக்க முடியலை அப்படின்னு சொன்னால் நம்மளும் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியலை. ஏன்னா ஒரு சுய நிகழ்வு, ஒரு கல்யாணம், அப்போ நம்ம ஏதாவது வாயிலண்டு வார்த்தைகளை விட்டக்கூடாதுன்னு நம்ம எதுவும் பேசலை. அப்புறம் இந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு, அதை கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஷூட் மாதிரி எடுத்து அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ஒரு ஆல்பம் ஆக்கி அதை அவங்க பத்திரப்படுத்துகிறாங்க. அதுக்கு இப்போ மாப்பிள்ளை வீட்டிலண்டோ பொண்ணு வீட்டிலண்டோ போகும்போது அதுக்கு வேற ஒரு செலவு வருது. நம்ம எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பொண்ணுங்க மூஞ்சியை ஒழுங்காக பார்த்தோம், பொண்ணை தொட்டோம், பொண்ணு கூட எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்க அலோவ் பண்ணாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். ஆனால் இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த ஃபோட்டோ ஷூட்டு அது இதுன்னு நடத்துகிறாங்க. காலம் எதனுக்கு போய் கொண்டு இருக்குதுன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டான். அவனுடைய மனக்குமுறல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் வீடுகளில் இல்லை உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இதே மாதிரி தன் கஷ்டத்தை புரிஞ்சிக்காமல் அடுத்தவங்களை பார்த்து
அவன் 40 ரூபாய்க்கு பத்திரிக்கை வச்சிருக்கான், நமக்கு அதே 40 ரூபாய்க்கு பத்திரிக்கை வேணும். அவன் 11 கூட்டு பொரியலோட சாப்பாடு போட்டிருக்கான், நமக்கும் அதே வேணும். அவன் சிங்காரி மேளம் அந்த மேளம்னு சொல்லிட்டு எடுக்கிறான், நமக்கும் அதே மாதிரி வேணும். அவன் பெரிய கல்யாண மண்டபத்தில் வச்சிருக்கான், அதே கல்யாண மண்டபத்தில் நமக்கும் கல்யாணம் வேணும்னு எத்தனை வீடுகளில் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அடம் பிடிக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சுற்றுவட்டாரத்தில் அடம் பிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இப்போ போகிற போக்க பார்த்தா யாருக்காக கல்யாணம் பண்ணுறோம், யாருக்காக பத்திரிக்கை எடுக்கிறோம், யாருக்காக செலவு பண்ணுறோங்கிறதே தெரியாமல் போச்சு. கண்டிப்பாக நமக்காக செலவு பண்ணலை, மற்றவங்க நம்மளை ஏதாவது நினச்சிருவாங்களோ, மற்றவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, மற்றவங்க நம்மளை கொஞ்சம் குறைவாக எடை போட்டுருவாங்களோன்னு நினச்சியே நம்ம பயந்து செலவு செய்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.